அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் 60 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு மாதம் மாதம் உதவித்தொகையும் மேலும் புதிய சலுகைகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விவரத்தை வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவை போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு மத்திய மாநில அரசின் சலுகைகளை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக, தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசம், துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ரேஷன் கார்டு அடிப்படையில் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு வங்கி கணக்கில் மாதம் ரூபாய் 1000 வர வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் ரேஷன் கடைகளில் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பண்டிகைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தாவேக அரசு தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருந்தது. தற்போது மகளிர் உரிமைத்தொகை பெற்று வரும் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கையின் கீழ் முதியோர் உதவித்தொகை என்ற திட்டத்திற்கு மாற்றப்படுவார்கள். இதனால் இதுவரை ரூபாய் 1000 பெற்று வந்த அவர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும். அதற்கான கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் முடிந்ததும் 60 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கு 2500 ரூபாயும் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு 3000 ரூபாயும் வழங்குவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக, தமிழகம் முழுவதும் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் மூத்த குடும்பங்களுக்கு வீடு வீடாக ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது தாய்மானவர் திட்டத்தை 60 வயது வரை விரிவாக்கம் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கூறியதாவது, முதியோர் மாற்றுத்திறனாளியின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் தாய்மானவர் திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது 70 வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என சுமார் 20 லட்சம் பேருக்கு இத்திட்டத்தின் கீழ் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் முதல்வர் விஜய் அறிவுறுத்தலின்படி 60 வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்கள் மாற்றுத்திறனாளியின் கைம்பெண்களும் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது என தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசு ஈஸ்ராம் கார்டு திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது. அதன்படி ஈஸ்ராம் அட்டை வைத்திருப்பவர்கள் பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மான்தன் ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்து மாதாந்திர பங்களிப்பு தொகையை செலுத்தினால் 60 வயதுக்கு பிறகு மாதம் ரூபாய் 3000 ஓய்வூதியம் பெறலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தில் சேர ஆதார் அட்டை, ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் கொடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.